நம்மளுடைய காதுல வந்து சில படிமங்கள் வந்து இருக்கும். அது திரவத்துல அந்த படிமங்கள் வந்து மிதக்கும். ஸோ அந்த படிமங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி இல்ல சில காரணங்களால நம்மளுடைய காதோட உள்பகுதிக்குள்ள வந்து போகும் பொழுது, இந்த பகுதி தான் நம்மளுடைய உடலுக்கு சமநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. வெஸ்டிபுலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய படிமங்கள் இடம் மாறுறதுனால தான் இந்த வேர்டிகோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது. இது கொஞ்சம் வயதான நபர்களுக்கு ஈஸியாகவே வந்து வரும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திரவம் வந்து அளவில் அதிகமாயிடுச்சு அப்படின்னாலும், அதாவது காதுக்கோட உள்பகுதியில் என்டோ லிஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த திரவம் வந்து அளவில் அதிகமாகி ப்ரெஷர் வந்து அது இங்கே அதிகமாகுது அப்படின்னாலும் மூளைக்கு தப்பு தப்பான தகவல் எல்லாம் போகும். நம்ம படுத்திருக்கும் பொழுதே எழுந்து நிற்கிற மாதிரியான ஒரு தகவல் போகும். ஸோ அப்போது உங்களுடைய உடல் வந்து என்ன பொசிஷனில் இருக்கீங்கன்னே தெரியாமல் உங்களுக்கு தலை சுற்றலை வந்து உருவாக்கும். ஸோ இதை வந்து மேனியஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம நடுக்காதில் இருக்கக்கூடிய திரவம் வந்து அளவில் அதிகமாக இருக்கிறது. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு கோல்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த தலை சுற்றல் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது நடுக்காதில் இன்ஃபெக்ஷன் உண்டாகி இரைச்சலோடு அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்பில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம். உங்களுக்கு சுகர் கம்மியானாலும் தலை சுற்றல் வந்து வரலாம். அந்த தலை சுற்றல் வந்து அப்படிங்கிறது மயக்கம் வர்ற மாதிரியே வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே சுற்றுற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் எந்திரிக்கும் போது உங்களுக்கு மட்டும் ஒரு தடுமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க. ஸோ அதே போல் இரத்த சோகை இருக்கிறவங்க, பிபி குறையிறது, இந்த மாதிரியான காரணங்களாலேயும் உங்களுக்கு தலை சுற்றல் வந்து வரலாம்.